ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதாஸ்ரீ சேனல். யாரெல்லாம் மகிதாஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சண்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்கோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். நிஜமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மகிதாஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஒரு பிளாகில் போட்டிருப்பேன் கோவிலுக்கு போனது. இதுதான் எங்களோட முனீஸ்வரர் கோவில், எங்களோட குலதெய்வ கோவில். ஆடி மாதத்தில் விசேஷமாக ஃபெஸ்டிவல் மாதிரி செலப்ரேஷன் பண்ணுவாங்க. கரகம் ஜோடிப்பாங்க, கரகம் ஜோடித்து கரகத்தை அழைச்சி சாமி அழைப்பாங்க, சாமி அழைச்சி கரகம் ஆடுவாங்க. கரகம் எடுத்து ஆடின பிறகு ஆடு வெட்டுவாங்க. வெட்டின பிறகு அவங்கவுங்க ஆடு கோழி ஏதாவது செலுத்துறதா இருந்தால் செலுத்துவாங்க. அதுக்கப்புறமா பொங்கல் பெண்கள்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக வைப்பாங்க. பொங்கல் வச்சிட்ட பிறகு அந்த பொங்கல் எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு படைப்பாங்க. தேர் ஊர் ஃபுல்லாக சுற்றி கடைசியில் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. கோவிலில் எல்லாருக்கும் அன்னதானம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேல் செலுத்துவாங்க. கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல வேலை செலுத்துவாங்க. வேண்டுதல் இருந்தாக்கா ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு வேல் செலுத்துவாங்க. நம்மளுக்கு எல்லா தெய்வமும் இருந்தாலும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். நிஜமாலேங்க எனக்கு டெங்கு ஃபீவர் வந்தது. டெங்கு ஃபீவர் வந்த பிறகு வேண்டிக்கிட்டு காசு முடிஞ்சு வச்சேன். க்யூர் ஆயிடுச்சு. க்யூர் ஆன பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த காசை எடுத்துகிட்டு குலதெய்வ கோவிலில் போட்டுட்டேன். நிஜமாலே குலதெய்வன்றது ஒரு பவர்ஃபுல்லான காட் தான் சொல்ல முடியும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், மனக்கவலை அப்படின்னாக்கா நம்மளோட குலதெய்வத்தை நினச்சிக்கணும் அப்படின்னாக்கா அதனுடைய கஷ்டம், மனக்கவலை எல்லாமே பனி போல் விலகிடும். நான் அதை நிஜமாலே நிறைய தடவை உணர்ந்திருக்கிறேன். அதுக்கப்புறமா கரகம் வந்த பிறகு அங்கே இருக்கிறவங்க ஒரு இது பண்ணாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தாக்கா, தண்ணி குடம் நம்ம தண்ணி வெயிட்டாக இருக்கும் சில்வர் தவளையில். பட் ஒருத்தர் அதை வாயால் எடுத்து அந்த தண்ணியை தூக்குனாரு. அது ரொம்ப கஷ்டமான விஷயத்த ஈஸியாக பண்ணாங்க. நம்மளால் நிஜமாலே பண்ணுமான்றது தெரியல. இடுப்பில் தூக்கினாவே வலிக்கும். பட் ஆனால் அவங்க அதை வாயால் தூக்கி தண்ணி இது பண்ணாங்க. நீங்களே பாருங்கள் வீடியோவில். நான் இதுலேருந்து ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறேங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் இந்த மாதிரி தான் பண்ண முடியுன்றதை நான் அன்றைக்கி தான் கற்றுக்கிட்டேன். ஹார்ட் ஒர்க் எப்போவுமே ஃபெயில் ஆகாது. பாருங்கள் எப்படி தூக்கியிருக்காருன்னு பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக இருக்குது குடத்துல. கோவிலில் வரவங்களுக்கு அன்னதானம் போட்டாங்க. காலையில் மத்தியானம் அன்னதானம் போட்டாங்க. யார் ஊர்லலாம் இந்த மாதிரி ஆடி ஃபெஸ்டிவலில் கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஊரில் போயிட்டு இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் எந்த ஊருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மகிதாஸ்ரீ